1ஆம் தேதி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை அழகான ஹல்லேலூயா பிரசனத்தை தந்து அவர் கிருபையை அளித்து ஹல்லேலூயா. நீங்க அடுத்த மாதம் வரும்பொழுது சாட்சி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் வரும். 12ஆவது மாசம் டிசம்பர் ஒரு சந்தோஷமான மாசம் உலகமே இருக்கும். இந்த இடத்துல அந்த சந்தோஷமாக நீங்க சாட்சி சொல்ல முடியும். நான் கிடைத்த நாட்கள் ஒரு சாட்சி சொல்ல முடியும். என்னுடைய சரீரத்துல ஹல்லேலூயா ஒரு பிடி போல அமர்ந்து ஒரு வாயுவாத பிடியாடி தெரியாத அளவுக்கு ஒரு தெளிவினமா நான் காணப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆசிரியக்கு போகும் பொழுது நான் வாயுவாய் இருக்கணும் நான் கடந்து போகும் பொழுது டாக்டர் சொன்னாங்க இது வாயு இல்லை, நீங்க அதிகமா உபவாசம் எடுத்ததுனால உங்க நீர் பயிர் பாதிக்கப்பட்டது போல இருக்குது. அப்படியே சேனுக்கு எழுதிட்டது மாத்திரை வாய்ப்பு தராம பிடிக்கு தராம அந்த நீர் பயிர் பிரச்சனை எனக்கு தெரியும். இல்ல சார் அப்படிலாம் எனக்கு இல்லை, அப்படி உங்களுக்கு எது தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. நான் அந்த ஸ்கேன் எடுக்க சிஸ்டருக்கு தருவதை கொண்டு ஒரு கடத்துல வச்சேன். அப்பா ஜீவனுள்ள நாட்களா நம்மை ஆராதிக்க போறேன். இந்த உலகமான வேதிக்கும் மாத்திரைக்கும் நான் அடிமையாக வேதி வராதுன்னு சொல்ல தலைவலி வரும், விரைவினம் வரும். ஆனா போனமா ஒரு ஊசியா தோட்டமா இருக்கணும். ஆனா அந்த பதிவு மாத்திரமே நான் ஊசியை அறிவியா. அப்ப இல்ல வேற அடுத்த போக போறேன் மாசம் பிளேட் கேட்கல. நான் வேற அப்படி ரங்கன நான் போகிறேன். எந்த ஆத்திரைக்கு நான் போகாத அளவுக்கு மாத்திரை சாப்பிட சாப்பாடு கிடைக்கிறது. நான் எதுக்காக சொல்றேன், நீங்க வாங்க நான் சொல்றேன் எனக்கு வருத்தம் செய்யும் தெரியுதப்பா. இங்கேயும் விஷயங்களுக்கு கதை இந்த இடத்தே இருக்கிறார். இலவசமா இந்த தோட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க எதுவுமே கொண்டு வர வேண்டாம். இலவசமா விஷயம், இலவசமா இலவசமா இந்த இலவசமான கிருபைக்கு இந்த இலவசமான அபிஷேகத்திற்கு நம்ம எங்கோ சொல்ல நீ விசுவாசத்தோட வாங்க. எனக்கு செய்த ஆண்டவரே நான் சாட்சி சொல்வேன், நான் சாட்சி சொல்வேன். ஆசிரியர் போகக்கூடாது. நான் செலுத்தை கருத்தை தொட்டு கதையை கொடுத்தார். நான் செய்யணும்ல மாற்றி செய்யல. நீங்களும் நாட்கள் இன்னொரு வேறு சபத்துல அந்த வேலைக்கு வெளிப்படுத்தினார். ஆராதனை வேலையில அந்த தொடக்கத்தின் வேலையில அப்படியே ஒரு கொடி கொடுத்து கோவில்கள் நீங்க இருக்கிறீங்க. அப்போ பிரசனத்துக்குலாம் நீங்க இருக்கிறீங்க. அந்த நேரத்தை எதை கேட்டாலும் ஊழியக்காரங்கள் மூலம் இல்ல ஆண்டவர்கிட்ட வேங்க முடியும். இன்னைக்கு வேங்கி இருக்கீங்க. நான் விசுவாசிக்கேன். ஜீவ தண்ணீர் பூசித்து கடந்து போறீங்க. பிளவின இந்த சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. நம்ம சொன்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு சாட்சி நான் சொல்லது வேண்டியா நீங்க சொல்லணும். அடுத்த மாதம் வரப்படுது முட்டு வழியா இருந்தாலும் அடுத்த மாதம் சொல்ல முடியும். சாட்சி சொல்லணும் சாட்சி சொல்லணும் அப்படிங்கும்போது நம்ம மாத்திரை கொடுக்கும்போது அலையா கனி கொடுக்கணும்பா. எப்படி எல்லாரும் கனி கொடுக்க போறோம் தானே. இந்த நாட்களுக்கு பார்த்தாருன்னா அதான் ஆராதனை வேலையே அந்த ஆத்திரை வச்சுட்டாரு. அலையா இந்த ஆராதனை வேலையில இந்த ஆத்திரமே பார்த்த இல்லைன்னா இந்த வார்த்தைக்கா அலையா. அப்ப அந்த நாட்களை நான் செவித்தேன். ஆண்டவரே இந்த 4 எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனா கனி கொடுக்க மரம் எத்தனை கொண்டு வர போறீரோ தெரியலையே. ஆனா நான் யாரையுமே கூப்பிடல. அலையா நான் கூப்பிட்ட ஒரே ஒரு மகள் கூப்பிட்டே இருக்க முடியாது. எனக்கு இருக்குமா யாரையும் கூப்பிடலாமா அப்படின்னு ஒரே ஒரு ஆத்மாவை கேட்கவே எவ்வளவு சாயல் வாரியம் எந்த ஊழியம் நடக்கிறாங்க. நாட்கள் கூடியிருக்கிறது. அலையா என்ன நம்ம தான் போட்டு விட்டாச்சு. அலையா நான் எதற்காக சொல்றேன்னா அதனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம விசுவாசம் வேணும். எப்படின்னா நீங்க கனி கொடுக்க போறீங்க. அல்லேலூயா கனி கொடுக்கணும். இந்த நாட்கள வார்த்தை அதுதான். அல்லேலூயா அப்பா என்னைய மறைத்து நீங்க பேசுங்க ஆண்டவர். யோவான் எழுதுங்க எடுங்க.
யோவான்ல 15ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். யோவான் நீங்களாம் பாக்கியவதிகளாம அல்லேலூயா கனி கொடுக்க போகிறோம். அல்லேலூயா பிதா மகிமைப்பட காசிங்களா 15ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா அவங்களை ஆதரிக்கிறார், சுத்தம் பண்ண கொடுத்திருக்கிறார். அவன் சொல்றாரு, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் எதுக்கிறாரு? அறுத்து எழுதுகிறாரு, போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியாது இருக்கிறாரு, சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா சுத்தமையா அதுதான் ஒரு பிரச்சனை. அல்லேலூயா கால்வலி, கைவலி, அதே வீட்டுல ஒரு குழப்பங்கள், வீட்டுல பிரச்சனை. நம்ம நினைப்போம் பிரச்சனை வந்தோடனே கூடாரத்துக்கு போறதை விட, அல்லேலூயா பக்கத்துல இருந்த கோயிலுக்கு போறதை விட நம்ம எங்கேயா ஓடிடுமே. அல்லேலூயா அவங்களை சுத்தம் பண்ணுகிறார். அது உங்களுக்கு தெரியல, அவங்களை குணப்படுகிறார். எப்ப நீங்க அவருக்கு பிரியமான பிள்ளைகள். நீங்க சொல்லுங்க, நான் இயேசுக்கு பிரியமான சொல்ல முடியுமா? இயேசுக்கு நான் மனவாட்டி சொல்ல முடியுமா? சொல்லுங்க, நான் இயேசுக்கு நான் மனவாட்டி. அல்லேலூயா அப்ப சுத்தம் பண்ணுவாரா? சுத்தம் பண்ண மாட்டாரா? மனவாட்டினா எப்படி சுத்தம் பண்ணுவார்ல? அல்லேலூயா அப்ப நம்ம அவரை நேசிக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை எழுதிப்பாரு. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவரு அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அதிக கனிகளை கொடுக்கணும். அவர் சொல்றாரு, கொண்டாட சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி. ஆனா சொல்றாரு, நானா திராட்சை செடி. அல்லேலூயா சொல்றாரு, எனக்கு ஏன் இந்த சோதனை? எனக்கு மாத்திரம் இருக்கிற சோதனை ஏன்? என் வீட்டுல மட்டும் நிம்மதி இல்லையே? உன்னை அதிகமாக சுத்தம் பண்ணுகிறார், அதிகமாக குணப்படுகிறார். அது அவரை தங்கத்தை கொண்டு ஆசாரி குணப்படுத்தல பார்த்து நம்ம பழைய பொருளெல்லாம் கொடுத்து பாருங்க, அது பத்தில ரொம்ப தெரியும். அது சுத்தம் பண்ணி நம்மளுக்கு காட்டுவது பாருங்க, அது என்ன செய்யும்? எட்டும். அல்லேலூயா அதே போலதான் நம்மளை செய்யாது. நீ கனி கொடுக்கணும். அல்லேலூயா எப்படின்னா இந்த வருஷம் முடிய போகுது, அப்படித்தானே? இது 11வது மாசம். இது அடுத்த மாசம் தருகிற வார்த்தைய கர்த்தர் இப்பவே உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா அவர் செய்கிறார். நாங்க மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பிதாவும் அவரை எல்லாம் ஆனா திராட்சை செடி. அப்போ அந்த திராட்சை செடியோட நம்ம என்ன செய்யணும்? இணைஞ்சு இருக்கணும். அல்லேலூயா அவரோடு நம்ம இணைஞ்சு இருக்கணும். 3வது வருஷத்தில் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா அப்ப நம்ம சொல்ற உபதேசத்தை, நம்ம சொல்ற வசனத்தை வாசிக்கிறதை என்ன செய்யணும்? எனக்கு தானே உட்கொள்ளணும். நான் தான் கனி கொடுக்கணும். உங்க வீட்டிலே செய்யணும். இத்தனையும் எப்பவா நான் தான் கனி கொடுக்க வரணும். இந்த 1ஆம் தேதிக்குள்ள நான் அநேக மக்கள்கிட்ட சொல்லிடணும் எப்படியாது. அல்லேலூயா நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம். நான் செவிச்ச ஆண்டவரே, எந்த ஆலயத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அந்தந்த ஆலயத்துல கனி கொடுக்கணும் ஆண்டவரே. நம்ம தேசத்துக்கு இந்த ஊழியம் எப்படியாவது மக்கள் கனி கொடுக்க எடுக்கணும் ஆண்டவரே, எடுக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா அவங்களை முதிய வயதுல பின்னாடி கூட நான் வீட்டில் வச்சிருக்கிறார். முதிய வயதில் என்ன செய்யணும்? கனி கொடுக்கும் பொழுது நம்ம இருக்கிற சிறையிருப்பு என்ன செய்யும்? மாறும். அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா உயிரோடு இருக்குது அவருடைய கிருபை. அல்லேலூயா பாருங்க, அவர் சொல்கிறாரு, கனி கொடுக்கிற மரதான் சுத்தம் பண்ணுகிறார், கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நல்ல வசனம் சொல்ல
கனி கொடுக்கணும். அவர் சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திருக்கவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. தானா கனி கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு தோட்டத்தில் இருக்கிறது, நல்ல ஒரு ஏக நதியில இருக்கிறது, இது ஒரு பேரையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்பா மாசத்துல ஒரு நாள் நம்ம போன்ல பார்க்கலாம் போட்டு விடுவோம். இந்த பேரை பார்க்கலாம் போட்டோட எல்லாம் கிராமத்துக்கு எல்லாருக்கும் மழை கேட்கறேன்னு செய்யும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுவார், அல்லேலூயா, செவியில விழுந்தா, அல்லேலூயா, செவியில விழுந்தா, அல்லேலூயா, நம்ம செவிகள் திறந்து இருக்கிறது. அடுத்தவங்க கூடத்துல புனக்கால் மாதிரி கேட்க ஒரு சத்தம். ஆனா இயேசுவுடைய குரலை கேட்கிறது நம்ம வாழ்ந்து இருக்கிறதா? அவரை தரிசிக்கிறது வாழ்ந்து இருக்கிறதா? அவரோட இணைந்து காத்து இருக்கணும். நம்ம காத்து இருக்கிறதுலதான் நம்மளுக்கு ஒரு ஜெயம். நம்ம அவரோட இணையத்துலதான் ஒரு ஜெயம். அவரோட இணைந்தா எந்த சத்தும் நம்ம வீட்டுல வர முடியாது. அவரோடு இணைந்தா எந்த மந்திரமும் நம்ம அணுக முடியாது. நம்ம அவரோடு இருந்தா நம்மளுக்கு விரோதமா எத்தனை பேர் சாபம் உண்டாலும் சரி, எத்தனை பேர் சகித்தாலும் சரி, அவர் நம்மளுக்கு நேசகுமாரத்து. அல்லேலூயா. அவர் மணவாளன் அல்லவா? நீங்களும் நானும் யாரு? மணவாட்டிகள். அல்லேலூயா. மணவாட்டிகள். அல்லேலூயா. அவர் கேட்கிறது என்னோட நீ கனி கொடு. அல்லேலூயா. அவருடைய இடத்துல துளிர் விடலாம். அவரோட இணைச்சா தரிசனம் பெறணும். அவரோட இணைச்சா ஒரு பிரச்சனை வருதுன்னா எப்ப முன்னே வெளிப்படுத்திடுவாங்க. அல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தாம ஒரு வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுங்க. அவரோடு நம்ம இணைந்திருந்தா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு பின்னாடி வரதை முன்னாடி அப்ப வெளிப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு வீட்டுக்கு சுத்த இல்லாத ஆத்மாக்கள் வர விட மாட்டாங்க. சொல்லுறோம் நம்ம அவரோட இருந்தா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கிறவர்கள் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் இணைந்திருக்கிறா கனி கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளை நான் கனி கொடுக்கணும். அவருடைய பிள்ளை நாம மகிமைப்படணும். ஏதோ கடமைக்கு வாசித்தோம், கடமைக்கு செய்தோம், கடமைக்கு ஆலயத்தில் வாசித்தோம், நான் போறோம், இதோட முடிஞ்சது இல்ல. கடமைக்கு உள்ள கிறிஸ்தவர்கள் இல்லை. அல்லேலூயா. நிறைய ஒரு அமர்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம கேட்கிறோம், ஏகப்ப நல்லது தருவாங்க. அல்லேலூயா. எதெல்லாம் நமக்கு தேவையோ அதெல்லாம் கொடுத்துருவார். நம்ம அவரோட இருந்தா. அல்லேலூயா. மாத்திரைக்கு அடிமையா இருக்கக்கூடாது, இருக்க விட மாட்டார். எப்ப நீ யாரோட இருக்கிறீங்க? நீங்க அவரோட இருக்கிறீங்க. நீங்க யாரு? மணவாட்டி. நீங்க யாரு? மணவாட்டி. மணவாளனை பார்க்கிற மக்கள். அல்லேலூயா. எந்த விதத்தியான இருப்பார், தொழிலே இருப்பார், வீட்டிலே இருப்பார், விவசாயத்தில இருப்பார், பிள்ளைகளுடைய தேவையில இருப்பார். அல்லேலூயா. என்னோடு இணைந்து, என்னோட இணைந்து, அல்லேலூயா, நீ கனி கொடு. நீ மகிமைப்படுத்து. நீ நாமத்தை சுவிசேஷம் சொல்லு. சுவிசேஷம் சொல்லலன்னா ஐயோடி வசனம் இருக்கிறது. சுவிசேஷம் சொல்ல அடுத்த மாசத்துக்குள்ள அல்லேலூயா டிசம்பர்ல வந்து நான் சொல்லலாம், அப்பா போய் சொல்லலாம், காலையில சொல்லியிருப்பா டிசம்பர் 1 சந்தோஷமா நான் கொண்டாடணும்ப்பா. எந்த பிரச்சனையும் குடும்பத்துல வரக்கூடாதப்பா. அப்பா நிறைவேற்றுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணில் அவரில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். அவரோடு நம்ம இணைந்திருந்தால் நம்ம மிகுந்த கனி கொடுப்போம். நம்ம பிள்ளை கெட்டு போவாதுங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு சத்துரு தொட முடியாது. பிள்ளையுடைய படிப்பை சத்துரு தொட முடியாது. பிள்ளையுடைய வாழ்க்கையை சத்துரு தொட முடியாது. மணவாளன் கையிலிருந்து மணவாளன் மணவாட்டியை கொடுப்பாரு. நீ அவரோடு இணைந்தா அவர் உன் பிள்ளையோட இருப்பார். நீ அவரோட வரவானா உன் வீட்டுல நாய் வராது. நீ அவரோட காத்திருந்தா உன் வீட்டுல பிசாசு வராது. உனக்கு விரோதமா எழும்புத கூட்டம் பட்சத்துல வரும். நீ அவரோடு மனசு முகத்தை பார்த்தாலே, நீ அவர் முகத்தை மாற்ற பார்த்து அவர் முகத்தை மாறாது. அது உனக்கு போதும். திராட்சை செடி, நீ கொடிகள். ஒருவர் எண்ணில் நான் அவரில் நிலைத்திருந்தார் அவர் மிகுந்த கனிகளை கனி கொடுக்க கனி கொடுக்க ஒவ்வொருத்தருக்கு அவர் விட்டு தருவாங்க. கனி கொடுக்க ஒவ்வொருத்தரும் பரலோக சந்தோஷப்படும். கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும். அடுத்த மாசம் செய்கிறார்.
இறக்காமல் தலையாக்குவார். ஆமேன் ராஜா, உமக்கு நன்றி. அவர் சொல்றாரு, ஒருவனை நிலைத்திர விட்டால் வெளியே என்ன செய்வானா, அவர் நிலைத்திருந்தா ஹல்லேலூயா அதிக கனிகளை கொடுக்க முடியுமா, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பானா. என்னெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அவர் இல்லாம நம்ம கனி கொடுக்க முடியாது. அவர் இல்லாம கிடைக்க நம்மளுக்கு பத்தி வராது. அவரு நம்ம வீட்டுல இல்ல, அவரு நம்மளுக்குள்ள இல்ல. நம்ம உபவாசம் கொடுத்து பட்டினி, நம்ம காத்திருக்கிறது பட்டினி, நம்ம ஜெயிக்கிறது விருது. என்னோட பேச ஆண்டவரோட பேசுறோம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம எங்கேயும் போகல. யார்கிட்ட பேச ஆண்டவர்கிட்ட பேசுவாரு. எனக்கு ஒரு தரிசனம் உங்களுக்கு பிறக்கும். நாம நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரோட இயேசு. ஹல்லேலூயா. ஒருவன் எங்கே நிலைத்திர விட்டால் வெளியே இருந்த கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை செயல் செய்து கொடுத்தாங்களா அக்கில கடைசி காலத்தில் இருக்கிறோம். அப்பதே உன் கடவுளை நீ சம்பாதிக்க போனாயா, உன் பிள்ளையை நீ சம்பாதிக்க போனாயா, நீ வெளியே சுவிசேஷம் சொல்லணும். உன் கடவுள் நரகத்துக்கு வரத பார்க்க முடியுமா, உன் பிள்ளையை நரகத்துக்கு வரத பார்க்க முடியுமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயமே, ஆண்டவராக பயமே. நம்ம ஆண்டவரை இருக்கு மற்றவங்களுக்கு வந்து பயம் எவ்வளவு பண்றாரு. ஆனா நம்மளுக்கு பயம் இருந்தா ஹல்லேலூயா 11 மணிக்கு மணி அடுத்தது 8 மணிக்கு போயிடும். பயம் இல்லை. 9 மணிக்கு ஆராதனை எத்தனை மணிக்கு வரும், பயம் இல்லை. ஆண்டவரா பயம் இல்லை. தண்ணி சுட்டு ஓடுது. ஹல்லேலூயா. பயம் பாருங்க, பயம் கடற்கணும். ஆண்டவருக்கு பயம் கொடுங்க, ஆண்டவரை நேசிங்க, கனி கொடுங்க. ஹல்லேலூயா. அதை எல்லாத்தையும் இருக்கோம், அந்த அக்கினியில இருக்கும். ஹல்லேலூயா. அதை எதிர்த்து நம்மளால தாங்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் எண்ணில் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு அவன் நிலைத்திருக்கும் பொழுது அவன் எழுதிவார்கள் கண்டிப்பா செய்வார். அது வராம இருக்கவே செய்யாது. நீங்கள் எண்ணில் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப அவரோடு நம்ம இருந்தா நம்ம அப்பாட்ட கேட்கறது எதை செய்யும், ஹல்லேலூயா நிச்சயமாய் கிடைக்கும். உலகமான பிள்ளைகள் அம்மா எனக்கு இதை செஞ்சுட்டாங்க நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா கொடுத்துட்டே இருக்கிறேன். என் மனைவி கேட்டாங்க, நான் கொடுக்கலையே, என் மகன் கேட்டாங்க, நான் கொடுக்கலையே. அப்போ உங்க அப்பா உங்களுக்கு எப்படி செய்யாம இருக்காது. ஹல்லேலூயா. அவர் செய்யாத நம்ம நேசிக்கிற நம்மள பரமத்தவங்க நேசிக்காம இருப்பாரா. சொல்றாரு, நீங்க என் வார்த்தையோடு இருக்கிறார்கள், கேட்டுக்கொள்கிறது அவர்களுக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாது. நீங்கள் மிகுந்த கனியை கொடுப்பதனால் எப்படிதான் மகிமைப்படுவார். அப்ப நம்மளுக்கு ஆசை வேணும். எப்படியாவது நம்ம சிரிச்சுன்னு சொல்லிடணும், என் ஏற்றுக்களை நேசிக்கிறார்கள் சொல்லிடணும். அதிகமாக செய்தி ஒரு அருவருப்பான வார்த்தைகள் அடுத்தவர்களை குறித்து கொலை சொல்லும் பொழுது, அடுத்தவர்களை குறித்து நம்மளை கொலை சொல்லுவது ஆண்டவருக்கு கருத்தை கொடுத்துருங்க. அந்த கொலை சொல்றதை விட்டுருக்கா அக்கா நம்முடைய நம்ம அப்பதான் நிலைச்செடுத்து சோதனை எப்படி இருக்கும். ஒரு ஆத்மா வரும், ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவுக்கு குறை சொல்லுவோம், ஹல்லேலூயா. அது குறை சொல்றாங்க. அப்ப சொல்றோம் ஆண்டவரோட நினைக்கிறது செல்வது இது நம்ம சொல்லும் போது ஹல்லேலூயா. சத்துரு என்ன செய்வான், சத்துரு தானே அவன் வெட்கப்பட்டு போவான். அதுதான் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கத்து நம்ம வசத்தை சாதாரண இடத்துல நம்ம பாதுகாக்கணும். அதான் சொல்றாரு, நீங்க மிகுந்த கனிகளை ஹல்லேலூயா கொஞ்சம் மிகுந்த கனிகளை கொடுக்கிறார். சீசரா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுல வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அவருக்கு சீசரா இருக்க போறீங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்க கனி கொடுக்க போறீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். டிசம்பர் 1ஆம் தேதி 12ஆம் கிளாஸ்ல இடத்துக்கு நன்றி சொல்லிக்கொண்டே வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியேட் செய்யும். 16ஆம் வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. 16 அதே 15ல 16ஆம் வசனத்தில் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால் பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனிகளை கொடுக்க படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்க படிக்கும். நான் உங்களை
அதுல ஒரு ஊமையான சொல்லியிருக்காங்க. பதிகமாக ஒரு ஊமையை சொன்னான். ஒருவன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது கொஞ்சம் காணவில்லை. ஒரு அத்தி மரத்தை அமைக்கிறான். நீங்களும் ஒரு மரத்தை வச்சிருப்பீங்க அப்படிதானே? நம்மளும் ஒரு பூக்களை வச்சிருக்கோம், ஒரு மரம் வச்சிருக்கோம். அல்லேலூயா. அது நம்மளால எதிர்பார்த்தா அது தண்ணி பார்ப்போம், அதுக்கு உரத்தை வைப்போம். அல்லேலூயா. அதே போலதான் வசனத்தில் ஒரு உண்மையா சொன்னார். ஒருவன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதை கனியை தேடின போது கொஞ்சம் காணவில்லை. அப்படிதான் நம்ம அப்பாவை நம்மளை தேடுகிறார். நம்ம கனியை பார்க்க முடியலங்க. என் பிள்ளைங்க வீட்டுல கொடுத்தேன், என் பிள்ளைய நடத்த வச்சேன், என் பிள்ளைங்க திருமணத்தை கொடுத்தேன். அல்லேலூயா. வீட்டுல வரும்பொழுது அவர் அந்த கனியை பார்க்க முடியல. நம்ம வெறுமையான மரமா தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இனி நம்ம வெறுமையான மரமா இல்லாத அளவுக்கு ஒரு கனி கொடுக்கும் மரமாக நம்ம மாறி 11ஆம் வாசல கடந்து போகிறோம். அல்லேலூயா. பாருங்க, அது 7ஆம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அந்த அத்திமரத்திலே அவன் பார்க்கும் பொழுது அதில் கனியை தேடுவது கொஞ்சம் காணவில்லை. 7ஆம் வசனத்தில் அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இந்த நிலத்தை ஏன் எடுக்கிறது என்றான். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு தண்ணி பாய்க்கிறா, அதுக்கு ஒன்று கனி கொடுக்கவில்லை, நீ ஏன் வீணா வளர்க்கிறா? அதை வெட்டி போடு, வெட்டி போடு. அப்பா அதே கனி கொடுக்கறாங்க. என் பிள்ளைங்க கனி கொடுப்பான். என் பிள்ளைங்க செய்த நன்மை எவ்வளவுனா, என் பிள்ளைங்க கண்ணீரை மாற்றினே, என் மகனுடைய துக்கத்தை மாற்றினே. இன்னைக்கு என் மகன் கடந்து மறைந்ததுனால என் மகன் எனக்கு கனி கொடுப்பான். என் மகன் கனி கொடுப்பான். இதை கொடுப்பாளா? ஒவ்வொரு வருஷம் அவர் பார்க்கிறாரு. ஒவ்வொரு வருஷம் முடியும் பொழுது கிறிஸ்துமஸ் வரப்பொழுது சந்தோஷமா நுழையும். ஆனா ஒரு வருஷமா ஒரு ஆத்மாட்ட நான் சுவிசேஷம் சொன்னா இந்த டிசம்பர் வரும்போதே பார்க்கிறோமா? அவர் பார்க்கிறாரு. என் பிள்ளைகளை கனி கொடுப்பானா, என் மகனையே கனி கொடுப்பானா? நம்ம சொல்லணும், அன்றைய பரலோகம் புரியவும் பண்ணவும் நீங்க ரொம்ப கஷ்டமா ராஜ்யத்துக்கு போகும்பொழுது நம்ம ஆத்மா அப்படியே போகிறது. கூட பிறந்தவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள், விற்கிறதுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். கூட பிறந்தவர்கள் மாத்திரை கொடுத்ததுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க நரகத்துல கிடைக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. அந்த பார்வையில நம்ம எங்க கிடைக்கும்? தேசத்துக்கு சொல்லிக்கிறோம். தேசம் தேசம் தேசம். சொந்த கணவர் பரலத்துக்கு கொண்டு போக முடியல, சொந்த பிள்ளை பரலத்துக்கு படிக்க முடியல, பக்கத்தை வீட வைக்க தெரியல. நம்ம எங்க சொல்லிக்கோ? தேசம். அந்த தேசம் சொல்லிக்கலாம். நினைச்சு பார்க்கவே முடியும். அல்லேலூயா. மனவாட்டி சபைகளுக்கு நம்ம மனசு சாட்சி கொடுக்கிறோம். அப்பொழுது அவர் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், கொஞ்சம் காணவில்லை, இதை வெட்டி போய் இது நிலத்தையும் ஏன் எடுக்கிறது என்றான். ஆனா 8ஆம் வருஷத்துக்கு அடுத்து ஐயா இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றியை கொத்தி போடுவேன். அதே போல நம்ம நம்ம வெட்டி போது ஒரு நிமிஷம் ஆகும். அவருக்கு மாற்றமாக போல அவர் பாப்பாரு. என் மகன் கனி கொடுப்பானா, என் மக கனி கொடுப்பாளா? ஹல்லேலூயா. பாரத்தோட செபிப்பாளா? ஆலயத்துக்கு போறது பெருசு இல்ல, தீர்க்க தரிசனம் கேட்கறது பெருசு இல்ல. உன் ஆத்மா எப்படி இருக்கிறது? உன் கடவுளுடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? உன் கூட பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீ ஆண்டவரை அறிந்திருக்கா? நீ அவரோடு உறவாடுதா? நீ அவரோடு காத்திருக்கா? நீ அவரோட செபிக்கிறா? நீ அதிகமா அவருக்கு இடம் கொடுக்கிறா? அப்போ உலகத்துக்கு எப்படி சிரித்து ஒரு நாள் அவர் நடந்து முடியும், சிரித்து கொண்டே இருந்த ஒரு நாள் அவர் வழிபடுத்த முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு அவர் சொல்றாரு, இந்த ஒரு வருஷமாக இருக்கட்டும், நான் இதை சுற்றியாக கொண்டு அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தில் கனி கொடுத்தால்
சொல்ல முடியும். ஹalleluya. ஆண்டவரே இருக்கிறார். நீங்க ஒரு தேடி சொல்ல முடியும். ஹalleluya. எங்களுக்கான வாஞ்சை இருந்தா ஆண்டவர் ஆத்மாவை கொண்டு விட்டுருவாரு. அந்த வாஞ்சை இருந்தா நம்மளை தேடி ஆத்மா வந்துடும். ஒரு சொல்லிக்கிறாங்க, வேலை போய் சொல்ல முடியாதுப்பா. ஒருவரா என்னை கண்டாத்தோட நான் சொல்லுவேன்ப்பா. நான் பார்த்து எனக்கு பேசின ஆத்மா நான் சொல்லுவேன்ப்பா. ஒரு ஆத்மா எனக்கு பேசுவதா ஒரு பிரச்சனை. ஹalleluya. இந்த நாட்களில் நான் ஒரு வகையில் சொல்லுவேன், அதிக கொடுத்துருவா கத்தர் நிச்சயமாக படிக்கிறார். ஹalleluya. நீ கண்டிப்பா படிப்பா. ஆனால் மகனும் அப்படி சொல்லுங்க. ஹalleluya. நான் சொல்லணும் நமக்கு கடமை, நம்ம எதுக்கு நமக்கு கடமை. நீங்க எழுதுங்க, அவரோட இணைங்க, அணியை கொடுங்க. எங்கே ஒரு நீர் எங்கே ஒரு துக்கம் ஆகிறது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா நான் கல்வி கொடுக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்தி கேட்டு பாருங்க. அதுவே நான் ஆலயத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே ஆலயத்தை அடுத்த மாசம் 1ஆம் தேதியில என் வீட்டுல ஒரு அற்புதம் செய்வீரப்பா, எனக்கு ஒரு அதிசயம் செய்வார் அடிக்க நிச்சயமாக செய்வார். ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த 11ஆம் மாசத்துல 1ஆம் தேதி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். வந்து நேசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். காத்திருந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். செடித்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். வந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். இதுல யாரு பெருமையா போகாதவர்களே, இந்த 1ஆம் தேதி 12ஆவது மாசம் வரும்பொழுது, அடுத்த மாசம் டிசம்பர் 1 வரும்பொழுது கர்த்தருக்கு சாட்சியா வரட்டு. அது என் பேர்பட்ட மாத்திரைக்கு அடிமையா இருந்தாலும் என் ஏசி நாமத்தில் மறைகிறது, என் ஏசி நாமத்தில் மலைகிறது. ஹalleluya. அந்த உள்ளந்த எலும்புகள் ஹalleluya என் ஆண்டவர் உயிரடைய வச்சார். ஹalleluya. ஓ உள்ளந்த எலும்புகள் உயிரடைய சேர்ந்த தேவன் ஆட்டுக்குட்டியான ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது, உங்களை கழுவுகிறது, உங்களை விடுதலை கொடுக்கிறது. அவர் உங்களை மகிமைப்படுத்த நேரம், அவர் உங்களை மகிமைப்படுத்த நேரம். எஸ்தப்பா இன்னைக்கு ஒரு அற்பத்தோட கடந்து போனோம், எஸ்தப்பா ஒரு அதிசயங்களோட கடந்து போனோம். ஹalleluya. செய்கிறார், அவர் அதிசயங்களை செய்கிறார், அவர் வெளிப்படுத்துகிறார். ஆமென் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். யார் கைவிட்டாலும் நேசர் உங்களை கைவிட மாட்டார். ஹalleluya. நான் தனிமையில இருக்கிறேனே, நான் தனிமையில இருக்கிறேன். நீ புலம்பிக் கொண்டிருக்கிற அன்பு மகளே, நீ தனிமையில இல்ல, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன் நீ சொல்லுதார் ஆண்டவர். ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளோட கடந்து போகட்டப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு மழை இல்லாம தவிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே எங்க கிராமத்துல மழையை கட்டளையிடுங்க, மழையை கட்டளையிடுங்க. விவசாயத்தை ஆசீர்வதிங்க, மிருகச்சீவர்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகள் தொழிலை ஆசீர்வதிங்க, சம்பளங்களை ஆசீர்வதிங்க, பிசினஸை ஆசீர்வதிங்க அப்பா. ஆமென் ராஜா. திருமண தடைகள் உடையத்தை இயேசு நாமத்தினால கற்பத்தின் கனிகள் பிள்ளைகளுக்கு உருவாகட்டும் தகப்பனே. அப்பா நீங்க உருவாக்குங்கப்பா, திருமண தடைகளை உடைங்கப்பா. ஹalleluya. கர்த்தர் மகிமைப்படுங்க. பொறுப்படுத்துக்கு பெரிய காரியங்களை செய்யலாம். அப்பா நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. உலகை எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவி ஆனவரே. உலகை எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவி யானவரே. அன்பினாவி யானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீரும் ஆவி யானவரே. என்னை ஆனந்த அபிஷேகம் செய்தீரும் ஆவி யானவரே. என் வறண்ட நீலங்கள் வாயில் வெளியாகட்டும் ஆவி யானவரே. என் வறண்ட நீலங்கள் வாயில் வெளியாகட்டும் ஆவி யானவரே. அன்பினாவி யானவரே.
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.